यस्यावद्भक्तजनादहन्तु पितृ अणेमर्षि विचारदो नं स्तम्भेव दमन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्रङ्गचटारि सौम्यविराल्पदाख्यमान्दद्वयं श्रीमद्वेदान्ते श्रीकृते कारणपाभिषिक्तं सेवे रङ्गधुरिशासनवशं नारायणं योगिनम्। இன்னைக்கு பார்க்க போகிற உபன்யாசம் ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம். சரி, நம்ம பிரபஞ்சத்தில் நரசிம்மர் ஏன் அவதரித்தார் பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்தில் சர்வத்துக்கும் வியாபி நாராயணங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நாராயணன்னா எல்லாத்துக்கும் ஜகத்துக்கும் காரணமான நாராயணன். நாராயணன் ஒருத்தரே பிரமேயமும் பிரமாணமும் பிரமேயமும் அவர் ஒருத்தர் தான். இப்படி இருக்க நாராயணன் எதுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தார்? காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் பெருமாள் சயனிச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீராப்தியில். அப்போ அந்த காலத்தில் ஒரு முனிவர்கள் இருக்காங்க. முனிவர்கள் சனக்குமார், அதாவது சனாகாதிபதினு சொல்லுவாள். அவள் பெருமாளை சந்திக்கணும்னு வந்திருக்கான். பெருமாளை விஞ்ஞாபிச்சு விஞ்ஞாபிக்கணும்னு சொல்லி வந்திருக்கான். அப்போ காவல் காத்துட்ருக்கவங்க இந்த ஜெயவிஜயா. இப்போ எல்லா கோயிலையும் சேவிச்சாலும், எல்லா திவ்ய சேவிச்சாலும், திவ்ய அபிமான சக்தியெல்லாம் சேவிச்சாலும் பெருமாள் சன்னதியில் ஜெயவிஜயா இல்லாமல் கிடையாது. ஜெயவிஜயா தான் முக்கியமாக அந்த ஸ்தலத்துக்கு எல்லாத்துக்கும் பெருமாளோட கோவிலில் குடிமரத்துக்கிட்டேயோ இல்லை மூலஸ்தானத்தையோ பெருமாளை சேர்க்கும் போது ஜெயவிஜயா வச்சு தான் உள்ளே போகணுங்கிறது கிரமம். அது மாதிரி அவளும் கேட்டிருக்கான். ஜெயவிஜயா என்ன பண்ணால், இல்லை சுவாமி சயனிச்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த முனிவர் சரி, இல்லை சுவாமி எனக்கு பெருமாளை சவனிக்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். விட்றதா இல்லை, ஜெயவிஜயா விட்றதா இல்லை. இந்த மாதிரி இல்லை சாமி முடியாது, நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கோ, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க சொல்லியிருக்கான். சொல்லி பார்க்குறான் சனகாதிபதிகள். ஆனால் ஜெயவிஜயா கேட்குறதா இல்லை. சரி, என்னடா இப்படி ஆகிட்டுருக்குன்னு சரி சொல்லிட்டான். நீங்கள் ரொம்ப கோவம் சமைச்சிட்டான். இந்த மாதிரி நீங்கள் பூலோகத்தில் பிறக்கடவுன்னு சொல்லிட்டான். பெருமாள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார் ஜெயவிஜயா. என்னதான் இருந்தாலும் பாகவதாபச்சாரம் பற்றீர்கள். நீங்கள் பாகவதாபச்சாரம் பட்டாலும் பரவாயில்ல, நீ பாகவதாபச்சாரங்கிறது அவ்வளோ கொடியது, அது பற்றிகள். அதனால் அந்த பாகவதாபச்சாரம் நீ கழிச்சு தான் ஆகணும். இப்போ என்னை அவமதிச்சு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னோட சிஷ்யன் நீ அவசியம். அதனால் பாகவதாபச்சாரங்கிறது பெரிய தப்பு, அது பண்ணதால நீ அனுப்பிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு இப்படின்னு ஜெயவிஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னதான்டா பண்ணுறதுன்னு சொல்லி பெருமாள் போது, நீ பூலோகத்தை வாழணும், அதுக்கு உனக்கு தலையெழுத்து. என்னத்தை நீங்கள் உன் கர்மா தான். என்ன பண்ணிட்டு வர? 1 2 நான் 2 இது தரேன். சொல்லி சொல்கிறேன். 1, என்னை துதிச்சுட்டு 7 ஜென்மன் எடு, இல்லைன்னா என்னை விரோதிச்சுட்டு 3 ஜென்மம் எடுத்து என்னை சரணடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் என்னை யோசிச்சா. உம்மை விட்டு ஆட்டா சொன்ன மாதிரி, உண்மை விட்டு ஒழியாதுன்னு சொல்கிற மாதிரி, நான் சீக்கிரம் நான் ரொம்ப ஜென்மம் இருக்க முடியாதனால சீக்கிரம் இங்கே அடையணும். அதனால் எனக்கு உங்கள் விரோதிச்சனால 3 ஜென்மத்தில் சீக்கிரம் வந்தாகணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு பெருமாளை பூலோகத்தில் பறக்க வைக்கிறேன். இவா 2 பேரையும் எப்படி பறக்க வைக்கிறேன்? இவர் ஜெயவிஜயா பெருமாளை கிட்ட இருந்ததுனால இவளை ரிஷி பத்னிக்கு தான் பறக்க வைக்கிறான். ஆனால் அவளோட சாபம் அவள் கேட்ட சாபத்தினால அவள் ராட்சசனாக மாறுறான். எப்படி மாறுறான்னா, அவனோட குணத்தே தெரியறது பிறக்கும் போதே. அது ராட்சசாலுக்கே இருக்க அந்த குணாவசியம் போல இருக்குது. பிறக்கும் போது இந்த இடிச்சு மழை பெஞ்சு அது மாதிரி சொல்கிறாள். ஜாதகத்துலேயே தெரியும். இந்த ஜாதகம் பார்க்கும்போதே அந்த ஒவ்வொரு நாளில் நல்ல மனுஷா பிறக்கிற அன்றைக்கி ஓரளவுக்கு ஜாதகத்தில் தான் கிரகம் சரியில்லாமல் இருக்கும்.
இந்த மாதிரி 2-3 இந்த மாதிரி ஆச்சு. தான் சரி இல்லாமல் இருந்து, அதே மாதிரி வந்து அபச குணம் நிறைய இருந்து, இடி இடிச்சு, நாய் ஊழ விட்டு, இந்த மாதிரிலாம் இருக்க இந்த இடத்துல பிறந்துக்கிறது வந்து அசுரர்கள் மாதிரி தான் இருக்கும் குணங்கள். அது மாதிரி வந்து கிரகங்கள் வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் இது மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல இதாக சத்புருஷனை வர முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் பிறந்திருக்கா இவா 2 பேரும் பிறந்திருக்கா. அவளுக்கு அப்பயே தெரிஞ்சு போயிட்டு அவள் ரிஷி முனிவர்களுக்கு இது சரியில்லை, இது வந்து இந்த குழந்தைகள் நமக்கு வந்து சரியாக படாது, நம்மளோட இல்லை சாஸ்திரத்தில் ஈடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்னென்னமோ பண்ணுறதுக்கு பெரும்பான்மை பக்தி இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறதுக்கு அசுரர்கள் மாதிரி தான் வளர்றது இல்லது. பெருமாளுக்கு பக்தி இல்லாமல் ரிஷிகளை வந்து ஏதாவது பண்ணினா அவள் வந்து ஹோமம் பண்ணியிருந்தால் அதில் வந்து நெருப்பு ஏதாவது இது ஜலத்தை கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய அபசகுணமான காரியத்தை நிறைய பண்ணியிருந்தாலும் அவர் கட்டத்துக்கு மேலே அவர் அப்பாவாலையும் பொறுக்க முடியல. சரி நீ வந்து கிளம்பிடுன்னு சொல்லி அமுச்சிட்டார். இந்த ஆசிரமத்தில் நாளைக்கு இடம் கிடையாது, நீ கிளம்பு எங்கேயாவது அப்படி 2 பேரும் அமுச்சிடுறோம். அமுச்ச உடனே என்ன பண்ணால் அந்த பக்கம் ராஜா இவருக்கு நிறைய கற்றுக்கிட்டு அசுரனை நிறைய எல்லா இதையும் கற்றுக்கிட்டு போய் அந்த ராஜாட்ட போராட்டு ராஜாவை வந்து வெளியே தள்ளிடுறான். அந்த ராஜ்யத்தை பிடிச்சிடறான். 2 பேரும் கீழே அந்த ராஜ்யத்தை வந்து ஏற்கிறான். அப்போ வந்து எல்லா ராஜாவும் இவனுக்கு அடிமையாக கொண்டு தர்றான். இப்போ வந்து அந்த ராஜாவை உட்கார இடம் எந்த இடம்னா அஹோபில சேத்திரம். அந்த அஹோபில சேத்திரத்தை பிடிச்சிடறான். இப்போ அஹோபிலமாக இருக்க சேத்திரத்தில் அந்த ராஜ்யம் நடந்தது. 2 ராஜ்யம் பண்ணியிருந்தான். அந்த இடத்துல வந்து ஏழிருக்கார். போய் வந்து அந்த இடத்துல ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கார். ராஜாவையும் வந்து போரில் வென்று பிரம்மாண்ட சக்திசாலியாக வந்து எல்லாத்தையும் வேங்கலாங்கிறான். அவனுக்கு வந்து பெருமாள் கண்டா பிடிக்காது. மாயாவி அப்படின்னு சொல்லுவான் பெருமாளை. மாயாவி, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பான் பெருமாளை. விரோதிச்சுட்டே இருந்தான் பெருமாளை. பெருமாளெலாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணால் இப்போ என்ன போகிறது, அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தேவர்களாக பிடிச்சி கண்டிப்பாக இரண்யகசிபு தம்பி இரண்யகசிபு என்ன பண்ணான்னா பூமாதேவியை கொண்டு வந்து கடலில் பதுக்கி வச்சுட்டான். பூமாதேவின்னு யார்? நம்ம பூமியோட தாய். பூமாதேவி பூமி கொஞ்சம் நடுங்கிருக்கு. பூமியை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து பூமியெலாம் எல்லா பூமியில பொறுமையோட தேவி அவளையே கோபம் என்ன ஆகும்? பூமியெல்லாம் ஒரு பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எரிமலை அது மாதிரி இருக்கும். தேவர்களாக பயந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆயிருக்கு, பூமாதேவி கடத்தி வச்சுருக்கான் கடல்களில், காப்பாற்றுக்கோ அப்படின்னு சொல்லி. சரி அவள் என்ன அவர் வந்து பெருமாள் என்ன பண்ணுறது, நான் பார்த்து பண்ணுறேன்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் பூராக பெருமாளை அவதரிச்ச பெருமாள். பூராக பெருமாள்னா வெள்ளைப்பன்றி, கோரைப்பல் உள்ள பன்றின்னு சொல்லுவாள். அவர் வந்து அவதரிச்சார். இப்போ வந்து ஸ்ரீமுஷ்ணத்தை சொல்லிக்கலாம். பூரா பெருமாள் கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாளுக்கு வந்து இப்பயும் பெருமாளில் போனால் அவருக்கு வந்து பிரசாதம் வந்து என்னென்னா கோரக்கிழங்குன்னு சொல்லுவாள். கோரக்கிழங்கு வாங்குன்னு சொல்லுவாள். அந்த ஊரில் அதான் வந்து ஸ்பெஷல் பெருமாளுக்கு. அதான் வந்து இது முக்கியமான வந்து இந்த இதில் பிரசாதத்தில் அதுவும் ஒன்று. கோரக்கிழங்கு மாவு தான் பெருமாளுக்கு பிரசாதத்தில் ஒன்றும் இது. அதுதான் பண்ணுவாள். அந்த கோரப்பல் கூட இருக்க வந்து பெருமாளை வந்து பூமியை பிளந்துட்டு கீழே போய் தாயாரை காப்பாற்றி கொண்டு வர்றார். அதில் அப்படி கொண்டு வரும்போது தான் தாயார் வந்து இடுப்பில் வச்சுட்டு போய் பெருமாள் செய்வான். திருவிட வந்தேன், இட வந்தேன்னு. திருவிட வந்தேன்னு திருவள வந்தேன்னா வலது பக்கம் தாயார் வச்சுருப்பார். இட வந்தேன்னா இடது பக்கம். திருவிட வந்தேங்கிறது இந்த தலசேன பெருமாள் போகிறவள்ள இருக்கும், மகாபலபுரம் ரோட்டில் இருக்கும். அது பெருமாள் பேர் நித்திய கல்யாண பெருமாள்னு பேர். பெருமாளை சேவிச்சா உடனே கல்யாணமாக பெருமாள். தாயார் வந்து 365 தாயார் நித்தியமாக கல்யாணம். தாயார் மொத்தம் 365 பேர். முனிவரோட குழந்தைகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டார் பெருமாள். 365 பேர் மொத்தம் தாயார். 365 நாள் 300 கல்யாணம் வருது. 365 நாள் கல்யாணம்.
நித்தியகர பெருமாள் பேர். கல்யாணம் ஆகாத போனால் உடனே கல்யாணம் ஆகும் பெருமாள் சேர்த்து வேணினா அந்த மாதிரி சேர்த்துனாங்க. சரி, பெருமாள் வந்து அவனை கொண்டு பிம்பமும் அதை மீட்டு எடுத்து வந்துட்டார். உலகமே வந்து சுபிக்ஷமாக ஆயிடுச்சு. சுபிக்ஷமாகி பெருமாள் வந்து பெருமாள் விட்டார். பெருமாள் அதை சந்தோஷம் அடைஞ்சிட்டு அவருக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தான். அடுத்து என்ன ஆச்சு? அடுத்து 2வது தம்பி கொண்டானே கொவ்வும். ஆல்ரெடி பெருமாள் மேலே அவனுக்கு வந்து வெறி ஜாஸ்தி, துவேஷம் ஜாஸ்தி. இதில் அவன் தம்பி வேற கொண்டுட்டான், அவன்கிட்ட பெருமாள் கொண்டுட்டார். அதனால் என்னாச்சு, அவனுக்கு இன்னும் ஆக்ரோஷம் ஏறிடுச்சு. பெருமாளை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான் போருக்கு. பெருமாளை அப்போ தான் அவர் குலகுரு வந்தார், சுக்ராச்சாரியார் வந்துட்டு, இப்போ பெருமாளை ஜெயிக்க முடியாது, நீ நேர பெருமாளை நோக்கி தான் வருன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணா, அதுக்கு முன்னாடி நிறைய கெட்ட காரியம் பண்ணியிருந்தான். ஊரில் என்ன சட்டம் போட்டிருந்தான், விஷ்ணுன்னு பேரே கூடாது, யாராத்துலேயும் வந்து பெருமாளை வந்து வச்சுக்கூடாது, கோயிலில் விஷ்ணு சிலை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சட்டம் போட்டிருந்தான். என்ன தான் நிறைய போட்டிருந்தான் சட்டம் நிறைய போட்டிருந்தான். பெருமாள் மக்களை வந்து என்னெல்லாம் துன்புறுத்தணும் அப்படிலாம் துன்புறுத்தினான். அதே மாதிரி வந்து ஆற்றுல பெண் குழந்தைகள் இருக்குது. இப்போ பெண் குழந்தைகள் வந்து ஆற்றுல இருக்க முடியாது. இப்போ ஆற்றுல வந்து வயசுக்கு வந்த பொண்ணுகளை வந்து சும்மா விட மாட்டாங்க. இந்த ராட்சச பிடிச்சி இழுத்துக்கலாம், எல்லாரையும் மேலே கை வச்சுட்டான். வயசானவா, குழந்தைகள், இந்த மாதிரி யாரையுமே பார்க்காது. எல்லாரையும் வந்து கையை தப்பு கண்ணு வந்து தப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அட்டுழுத்து அளவில்லாமல் போயிடுச்சு. மக்கள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணுறது, வயசுக்கு வந்த பொண்ணுகள்லாம் வந்துட்டு அதை தப்பாக பார்த்தான். இருக்க எல்லா பொண்ணுகளும் தப்பாக பார்த்தான். தாய் தாரங்க பார்க்காம எல்லா பொம்பளை எல்லாரும் தப்பாக பார்த்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. லீலாவதினு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிவிட்டு கர்ப்பவதியாக இருக்கா. இந்த நேரத்துக்கு அவன் வந்து தவம் பண்ண போகிறானா, தவம் பண்ண எங்கே போகிறான், இமயமலை போகிறான். பிரம்மாண்டமான தவம், 10 கால் நின்று தவம் பண்ணுறான். என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். எப்போவுமே தேவர்கள் வந்து தன்னோட பதிவை சேர்த்து செய்ய இருப்பான். என்னமோ பண்ணி பார்க்குறான். மழை பெய்ஞ்சு பார்க்குறான், காற்றடிச்சு பார்க்குறான், இடி இடிச்சு பார்க்குறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ரம்பை மேடை ஊருசி எல்லாரையும் கொண்டு ஆட்டி அழைக்கிறான். ஒன்றும் நடக்கலை. இன்னொரு வழி அவன் கையாடினான். லீலாவதி வந்து பிடிச்சி போய் கையாடினான். அப்போ வந்து நாரத குறிப்பிட்டு இது எப்படினாலும் அவனுக்கு பண்ணுறது தப்பான காரியம். ஒரு அடுத்தவரோட மனைவியை வந்து இழுத்துன்னு போகக்கூடாது, அது தப்பு. இது வந்து பண்ணுறது வந்து கோலத்தனமான செயல். நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு கூட்டு போய் தன்னோட ஆசிரமத்தை வச்சுன்னு சொல்லி. அப்போ என்னென்ன நாரதமுனிக்கு வந்து சர்வலோக வியாபிங்கிறதுனால அவருக்கு எல்லாம் வந்து ஞானம் தெரியும். அவருக்கு அடுத்து இந்த குழந்தைகளை தான் வந்து இப்போ பெருமாளோட பக்தன் வந்து பார்க்க போகிறாங்க தெரிஞ்சு போயிருக்கு. இதனால தான் வந்து இந்த குழந்தைனால தான் இப்போ வந்து இரணியனுக்கு அழிவுங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. வேறு என்ன பண்ணார், அதுக்காகவே வேணும்ன்ட்டு அந்த கர்ப்பவதியாக இருக்க லீலாவதிகிட்ட வந்து விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், நாராயணனோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் கேட்காது. லீலாவதி கர்ப்பவதி எல்லாருமே அசதியாக இருக்கும், தூங்கிடுவான். அந்த குழந்தை என்ன ஆகுது, காதை கேட்டுட்டே இருக்கு. அவன் தூங்கிட்டான். ஆனால் அந்த குழந்தை கர்ப்பவதி அந்த கருவு கேட்டுருக்கு என்னென்ன நடக்கிறது. இந்த மாதிரி பெருமாள் வந்து நாராயண்கிறது யார், நாராயணன் என்ன பண்ணுறான், நமக்கு யார் அவர், நம்மளோட பந்தம் என்ன, நாராயணன் நமக்கு இருக்க பந்தம் என்ன, நாராயணன் எதிரான சர்வவியாபி, அவர் என்னெல்லாம் பண்ணுறார், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாராயணன் தான் நாம் ஒவ்வொரு நாமம் சொல்லிட்டுருக்கேன். 1000 நாமத்தில் ஒவ்வொரு நாமத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்காங்க. நாராயணன் சர்வவியாபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்டுட்டே ஊன்னு கேட்டுட்டே வருது. இந்த காலத்தில் தற்போது வாழ்க்கை எல்லாமே இயந்திரமாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க எல்லோரும். ஆனால் என்ன பண்ணுறா, எல்லோரும் இப்போ தப்பு சொல்லலை, எல்லோரும் வந்து எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. முன்னாடி கர்ப்பவதியாக இருக்கவா தப்பு சொல்லலைன்னு இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஒரு சும்மா ஒரு குறிப்பு, கர்ப்பவதியாக இப்போ இருக்கவா வந்து கண்டிப்பாக
நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்ல விஷயத்த பேசணும். இது முக்கியமாக 3. அதை தவிர்த்து பெருமாள் ஞாபகத்தை மேக்ஸிமம் சொல்லணும். பெருமாளோட ஞாபகத்தை கேட்கணும், உபன்யாசம். அதை தவிர்த்து பகவத்கீதை இந்த மாதிரி பாசுரம் எழுதி பெருமாளோட நமசிங்கத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 கேட்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். பெருமாளோட கேட்டுட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் அந்த குழந்தைங்க சொல்கிறேன், இது வந்து பெருமாள் தான் நம்மளுக்கு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பெருமாள் தான் நமக்கு ஜகத்துக்கும் பொருள், அவள் தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த குழந்தைக்கு இந்த கரு கேட்கும், இந்த கருவுக்கு சக்தி இருக்குது. 5 மாதத்துக்கு மேலே வந்து அதுக்காக இங்கே வந்து அழகாப்புன்னு அது பண்ணுறது. அதனால தான் 5 மாதத்துக்கு மேலே அந்த குழந்தைங்க எல்லாமே கேட்கும். அது கேட்கறதுனால தான் நம்ம சொல்லி கொடுக்குமே வந்தால் அதுக்கு வந்து நல்ல குழந்தைகளாக வளரும். சுபவாசமாக பிறக்கும், அதே மாதிரி நல்ல குழந்தைகளாகவும் பிறக்கும். நமக்கு அடங்கி நடக்கிற குழந்தைகளாக பிறக்கும். பெருமாள் நினச்சி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இந்த குழந்தைய இது வந்து தந்தை, இது வந்து பொம்னாட்டி பண்ண சொல்லலை, எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ். புருஷாலும் சரி பொம்னாட்டி சரி தான். அந்த கருவுக்கு வந்து தன்னோட மனைவிக்கு வந்து மனைவி தூக்கினாலும் அந்த கருவுக்கு சொல்லலாம், அது கேட்கும். எப்படி வந்து பிரகலாதனுக்கு வந்து விவசாயி கொடுத்தாரோ அது மாதிரி நீங்கள் உமக்கு வந்து மனைவி தூங்கிட்டாலும் அந்த கருவுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி இதுதான்ப்பா, இப்போ நாராயணன் தான் இது, நான் ஜகத்துக்கும் அவர் தான் அதிபதி, அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொருள் அப்படி சொல்லி விட்டுருவோம். இப்போ பாசுரம் இந்த மாதிரி பாசுரம் பாடும்போது இதான் இந்த பாசுரம் இதை பாடினது அப்படின்னு சொல்லி சொல்லலாம், தப்பு கிடையாது. இதை வந்து இந்த நல்ல விஷயத்தில் சொல்லலாம். அது மாதிரி பெருமாளோட இது, பெருமாளும் ஜகத்துக்கும் இது, அது மாதிரி சொல்லலாம். பெருமாளோட விஷயத்த சொல்லலாம், அதே மாதிரி நல்ல விஷயத்த இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி குழந்தைங்க வந்து சின்ன வயசு சொன்னால் அது வந்து பிரசவமும் நல்லா பிரசவம் வரும், பிரசவம் வரும், வளரமும் நல்ல குழந்தைகளாக வளரும். அதுதான் பெருமாளோட ஈடுபாட்டோடு இருக்கு. இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் குழந்தை பிறகு நல்லா இருக்கும். சரி, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் பிரசவ வழியை துடிக்கிறான் லீலாவதி. பெருமாள் வேண்டி ஜபம் பண்ணுறாங்க. நாரதன் ஜபம் பண்ணும்போது குழந்தை பிறந்துடுறது. குழந்தை பிறந்தக்கப்புறமும் நாராயணாவத்தான் கேட்குது. கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி உண்ணும் வெத்திலை பருகும் நீர் யாவும் நாராயணன் சொல்கிற மாதிரி அவர் நாராயணையே ஜபிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாராயணன் சொல்கிறான். நினைக்காத நேரம் இல்லை நாராயணாமம். எப்படி வந்து ஹனுமானுக்கு வந்து ராமநாமமோ அது மாதிரி தகாது நாராயணாமம் இல்லாமல் அவர் சொல்கிறதே. அதுதான் அவனுக்கு வந்து உயிர் மூச்சாவே இருந்தது. அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். சரி, இது மாதிரி ஆகிட்டுருக்கு. காது குத்தி தான் ஆகிடுது. காது குத்துல குழந்தைக்கு பேர் வச்சுட்டு பிரகலாதன் பேர் வச்சுட்டு எல்லாத்தையும் நாமசங்கத்தில் பண்ணி வைக்கிறேன். பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய பேச முடியும். அப்படி நாராயணமாக சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் அது வந்து இப்போ வந்து பிரகலாதன் இப்போ வந்து இரண்யனோட தளத்தில் வச்சு பிரம்மா வந்து வரம் கொடுக்குறாரு. நமக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். கேட்டது அவர் தலையில் கை வச்சாரான். எனக்கு சாகா வரம் வேணும்னு சொன்னார். அந்த வரத்தை வந்து என்னால் கொடுக்க முடியாது சுவாமி, அது கொடுக்க ஒரே ரைட்ஸ் நாராயணன் தான் அப்படிங்கிறார். இது வேறு ஏதாவது வார்த்தை கேட்குறாரு. இவன் அறிவித்தமாக கேட்டான், டிஷ் பண்ணி கேட்டார். எப்படி கேட்டான்? எனக்கு மனிதராலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ மரணம் வரக்கூடாதுன்னு. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 2வது பாயிண்ட்டு, உள்ளிலோ வெளியிலோ மரணம் வரக்கூடாது. சரி, ரைட்டு, அதுவும் ஓகே. காலையிலோ இரவிலோ மரணம் வரக்கூடாது. சரி, அடுத்து 4வது கொஸ்டின், எனக்கு அஸ்திரஸ்தாலோ வரக்கூடாது. சரி, அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து மந்திரத்தாலோ தந்திரத்தாலோ அதுவும் முடிச்சிட்டார். இதெல்லாம் மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னார். உள்ளிலோ வெளியிலோ மரணம் வரக்கூடாது. இதெல்லாம் சொல்லிவிட்டு சரிப்பா அப்படியே வச்சுக்கப்பா, அவனுக்கு தான் இல்லை இந்த வீடுக்கு மரணம் வராது அவன் நினச்சிட்டான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனு வந்துட்டான். நாராயணன் அப்பயே கணக்கு பண்ணச்சு. இதெல்லாம் இது சொல்லிட்டு இந்த வர சொல்லியிருக்கானா, இது இல்லாமல் எது டிக் பண்ணி வச்சுட்டேன். நாராயணன் அப்பயே கணக்கு பிடிச்சி வச்சுட்டார். சரி, ரைட்டு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தான். வந்தவுடனே நேராக பிரகலாத ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து
நேராக வந்து நாரதரை பிடிச்சி கொல்ல பார்த்தான். நீ ஃபஸ்ட் நாராயணனோட பக்தன், ஒன்றை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு பிடிச்சேன். அவள் கத்துறான், யாரும் கத்துறா பார்த்தா சுவாமி இவன் தான் என்னை காப்பாற்றின எத்தனால தேவாதிரன் என்னை பிடிச்சின்னு போயிட்டான். அப்புறம் தான் இவன் காப்பாற்றி நம்ம குழந்தையும் பார்த்து வச்சுருந்தேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பைசெல்லாம் கொடுத்து நாராயணன் விட்டுட்டான். நாராயணன் விட்டுட்டு சரி குழந்தைய பார்த்து சந்தோஷமாயிட்டான். அந்த குழந்தை தாங்குறதுனால எல்லா அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கு, நம்மளுக்கு ஜீவிக்க அடுத்து நம்மளோட ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி தெம்பு இருக்கும். அவன் சந்தோஷமாக கை கட்டிட்டு சரி அவன் அப்பா வணிகனா ரொம்ப உளுந்து போயிட்டான். எழுந்தாச்சும் சீர அரசாங்கத்துக்கு போனான். போயிட்டு சுக்கராச்சாரியாரை பார்த்து அதான் நான் தான் இப்போ வந்து எல்லா கோயிலையும் மற்ற தெய்வத்தை வச்சு என் உருவத்தை வைக்க சொல்லுவோம், நான் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னான். இப்போ பரப்பிச்சு நல்லா இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தன் வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து ஒருத்தன் வந்து இவன் இல்லைன்னு நினச்சிட்டு பேர் வச்சுட்டான், விஷ்ணுன்னு பேர் வச்சுட்டான். இது எப்படியோ அவன் காதில் விழுந்துச்சு. அந்த குழந்தைய கொண்டு வந்து அப்படியே 2 வெட்டி போட்டான். பார்த்து சின்ன சிசுவை. அதுக்கப்புறம் வந்து இந்த நடந்து போச்சா. அதுக்கப்புறம் எல்லா கோவிலையும் போயிட்டு எண்ணியாச்சல் சிலை வச்சாங்க வரிசையாக. நாடான அசமாக போயிட்டு பெருமாள் பக்தெல்லாம் ஓடுறான். இந்த என்னடா இது நடக்குது, இது என்னடா இது என்னாச்சு இப்படி பண்ணுறானே எல்லாம் அடிச்சுக்கிறான். சரி பொறுத்துட்டு இருக்கா தலைவருக்கு நம்ம என்னவா முடியும், நம்ம ஜீவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கா. உள்ள பெருமாள் அடிச்சுட்டு வெளியே இவனை சேவிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கவா. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. பிரகலாதனை வந்து குருகுலத்தை அனுப்பியானோம். வயசாகிடுச்சு. என்ன பண்ணால் சுக்கராச்சாரிய கூட்டம், சுவாமி பையனுக்கு வந்து குருகுலத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பான். ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரி ஒவ்வொருத்தர் சிக்ஷை அனுப்பான். அது சிக்ஷை அனுப்பிச்சான். அனுப்பின உடனே போனான். போயிட்டு குரு வணக்கம் கரெக்டாக பண்ணான். குரு வணக்கம் சொல்லி குருவாகன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதான் அது சொன்னான் கரெக்டாக. சொன்னதுக்கப்புறம் சரி நல்ல சாதுவாக இருக்கான்னு சொல்லி சிவகாச்சாரி நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இறை வணக்கம் வந்தது. உடனே சுக்கராச்சாரியர் சொன்னார், எல்லாரும் இறை வணக்கம் வணங்குன்னு சொன்னார். கையை கூப்பிட்டு ஓம் இரண்யாய நம அப்படின்னு சொன்னார். அவனை தூக்கு வாரி போட்டது. என்ன சுவாமி பேசுகிறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய வேதம் படிச்சிருக்கீர்கள், இவ்வளோ பெரிய எல்லாருக்கும் குருகுல வாசகம் சொல்லி தெரியல எங்களுக்கு எல்லாருக்கும், நீ சொல்லி இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொன்னார். என்ன தப்பாக சொன்னேன்னு கேட்டான். சர்வத்துக்கும் உலகத்துக்கு வியாபி யாருன்னு யாருன்னு சொல்கிறதுன்னு சொல்லுறது நீங்கள் சொல்லுன்னு சொன்னார். சர்வத்துக்கும் வியாபி நாராயண் சுவாமி, நீர் பாட்டு நீர் பாட்டு இரண்யாச்சுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னார். உங்கள் அப்பா பண்ண வரத்துக்கு தவத்துக்கு அதெல்லாம் ஈக்குவலாக தெய்வத்துக்கு ஈக்குவல்றாங்க, எப்படி சுவாமி சொல்கிறீங்கன்னு கேட்டான். உங்கள் அப்பா இவ்வளோ தவம் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இறைவனுக்கோ இதனோட வந்து சமமாக வந்துருமான்னு கேட்டான். உங்கள் அப்பா சட்டம் போட்டிருக்காண்டா, வேறு எதுவும் பண்ண முடியாதனால ஏதாவது தெய்வம் அப்படின்னு நம்ம வேண்டியவங்க சொன்னேன். அதனால் முடியாது சுவாமி, நான் வந்து யாரான தான் வேண்டுவேன் சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்க்குறேன். ஓம் நமோ இரண்யாய நமஹ, ஓம் விநாயக நமஹ, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. என்னடா இது இந்த குழந்தை என்னடா இரண்ய பொருளை இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், இதை கேட்டால் என்னடா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டார் வருஷத்துக்கு. சரி ஒரு 4 நாள் போட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி புது இடமா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டா. அன்றைக்கி அசோக குழந்தைக்கெல்லாம் இவனை தள்ளி வச்சு தெரியாது, இவன் தனியாக போய் நாராயண சேவிச்சிட்ருக்கான். அங்கே வந்து இஸ்வரர்களும் கேட்க ஆரம்பிச்சது, என்ன நாராயணன் சொல்லிட்டு அவன் யார் என்னன்னு கேட்டான். அது அவன் உன் கை என்ன போட்டுறன்னு கேட்டான். நாராயணன் இந்த உலகத்து சக வியாபி, அவர் தான் தெய்வம். நமக்கெல்லாம் உயிரை கொடுத்து இந்த உடலை கொடுத்தவன் நாராயணன் தான்
யாராக இருந்தால் சர்வத்துக்கும் சர்வலோகத்துக்கும் தலைவன், நம்மளோட அப்பா அவர் தான் சொன்னார். நமக்கெல்லாம் வந்து தலைவன் அவர் தான் சொன்னார். அதனால் சொல்கிறேன், நீங்கள் நம்ம வீட்டில் எங்கள் கூட ஆயிரம் சொன்னது நமக்கு கண் முன்னாடி இருக்கார், அவர் தான் தெய்வமாக நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னார். கண்ணு முன்னாடி தெரியாதனால நான் தெய்வமாக வேணும். உங்கள் தெய்வம் வந்து கண்ணு முன்னாடி தெரியாதெல்லாம் வந்து தெய்வம்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, உங்கள் தெய்வம் அவங்க என்ன பண்ண முடியும்? சரி, நான் வந்து பண்ணுறேன், நீ பண்ண முடியும் என்ன சொல்லுங்கன்னு சொன்னேன். அசோகலாம் நான் வந்து இந்த இலையை பிச்சு வெளியே போய்க்கிறேன். உங்கள் தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து சொல்லுங்க. அவங்க தெய்வம் வந்து இந்த இலையை திரும்பி அதில் செடியில் ஒட்ட வைக்க தான் பார்ப்போம். பிச்சு போட்டான். என்னோட மூப்பாட்டையும் பார்க்க இந்த அசர் குழந்தைங்க அதனால் ஒன்றும் பார்க்க முடியல. தெய்வம் மன்னிச்சு என்ன பண்ண முடியல. உங்கள் தெய்வத்தால் முடியுமா? முடியும்னு சொன்னேன். உட்காந்தேன். 10 மாதத்தில் உட்காந்து ஒரு 10 அஷ்டாட்சர மந்திரம் சொன்னான். 10 தடவை இந்த இலை போய் அதை ஒட்டிக்குது. அசோகெல்லாம் பார்த்து ஆச்சரியம் கொடுத்து அப்புறம் எல்லாம் ஓம் நமோனா சொல்ல ஆரம்பிச்சிது எல்லா குழந்தையும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நைட்டாக தான் என்ன பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் நாங்கள் சொல்லி குலகுருவுக்கும் பக்கத்தில் இருக்க சீடனுக்கும் சேர்த்து தாமதம் போட்டுவிட்டு காலையிலேருந்து 2 பேரும் இப்போ முடிச்சிட்ருக்கா. என்னடா திரும்ப நெத்தியில் 2 கிவி பார்த்து எவ்வளோ பார்த்து கடைசியில் பார்த்தா எல்லாம் பிரகலாதனை நடந்தோடனே நீ சரிவராதுன்னு சொல்லிவிட்டு குத்தி அழைச்சிட்டு குளிச்சுட்டு நேராக பிரகலாதனுக்கு ஆசை வைத்தினான். சாமி அதுக்குள்ளே முடிஞ்சிட்டான்னு கேட்டான். அவன் என்ன முடிஞ்சது நீயே கேளுன்னு சொன்னான். அவன் போனான் நேராக பருங்கா போய் அப்பாவை சேவிச்சுட்டு தனம் தரும் கல்வி தரும் நல்லெல்லாம் தேக்கும் தெய்வம் யாருன்ட்டு கண்டுபிடி நான் தந்தைன்னு சொன்னான். அவன் நினச்சிட்ருக்கான் தன்னை தான் சொல்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அதுக்கு மறுபடியும் போய் நான் பரிசு தரேன்னு சொல்லி கொடுத்துட்டான். இதுக்கெலாம் போய் போனான். இரு ஏன் அவசரப்படுற சுக்கத்தை கேட்டான். அது எந்த தெய்வத்துக்கு கேளுன்னு சொன்னார். நீ என்ன தானே சொல்கிறாய் அப்படின்னு கேட்டான். தந்தையே நான் சொன்னது பீமன் நாராயணே சொன்னேன் சொன்னார். அவனுக்கு அந்த இருக்கோ அப்படியே தானாக எரியுது. தான தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நாராயணன் சொல்கிறானே யாரோ நாராயணன் சொன்னான்னு கோவம் அப்படியே ஏறிடுது. அவன் சொல்லி பார்க்குறான், அவள் சொல்லி பார்க்குறான், மந்திரி சொல்லி பார்க்குறான், அவள் அம்மா சொல்லி பார்க்குறான். யார் சொன்னாலும் கேட்கல. நாராயணன் தான் அவனுக்கு வாக்கில் வந்திருக்கு. அவன் உசுரோட கலந்துருக்கு அந்த வார்த்தை. நாராயணமும் அவனோட உயிரோட கலந்துருக்கு. என்ன நினச்சாலும் பண்ண முடியல, அவனால் மாற்ற முடியல. நம்ம பண்ணி வாங்குறான். அவன் போய் அதுக்கடுத்து என்ன பண்ண சொல்கிறான், அவனோட அடியாட்களை ஏவி விட்டு நேராக வந்து சிறைச்சாலை குடும்பம் சொல்கிறான். குடும்பம் அங்கே இருக்க எவ்வளோமா அது பார்த்து முனிவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னு போய் காட்டு அப்படின்னு சொன்னான். அங்கே இருக்க முனிவர்கள் ஃபுல்லாத்தையும் பார்த்தான். எல்லாத்தையும் கட்டி போட்டுருவான். முனிவர்கள் யோகிகள்லாம் கட்டி போட்டுட்டு சவுக்கா அடிக்கிறான். நாராயணன் வார்த்தை சொன்னால் சவுக்கடி அந்த 2 இதில் காட்டினான். ஆனால் இவன் பண்ணான். அங்கே இருக்கா வந்து இதை நாராயணன் சொல்லியிருக்கான். அதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தையும் கிட்டே போய் நாராயணன் சொல்லிட்டு இருக்கும்போது என் சவுக்கடியும் அவளுக்குலாம் உழவே இல்லை. சவுக்கடி வந்து அவள் மேலே உழுது. ஆனால் அவளுக்கு தெரியல அந்தளவுக்கு இவ சக்தி இருக்குது, நாராயண சக்தி. சரி அதை முடிச்சுட்டா அங்கேயும் சரி வெள்ளந்தின்னு வந்துட்டான். அதுக்கடுத்து இன்னும் என்ன பண்ணால் நிறைய பண்ணுறான். பாறை மேலேருந்து தள்ளி விட்டான். அங்கே மகாலட்சுமி வந்து பிடிச்சிட்டா. அங்கே அதுக்கப்புறம் என்னென்னா தீயில போட்டான். அவனே எழுந்துட்டான். 2வது 3வது யானை விட்டு யானை மிதிக்கவே இல்லை, அது மட்டும் போயிடுச்சு. பாம்பை ஒன்று அடி ஓட்டான். பாம்பு வந்து மாலையாக வந்துடுச்சு. கடைசிக்கிட்ட ஒன்று பண்ணான். விஷத்தை வந்து கொடுத்தான். தாயார் காலையே கொடுக்க வச்சான். அவனும் கொடுத்தான். இவனும் மயங்கி விழுந்தான். அவனும் வந்தாலும் அதுக்காக அங்கேயே நாக பாம்பு வந்து இவன் விஷத்தை எடுத்து அவன் நினைச்சான், என்னடா அது பாம்பு உங்கள் நாராயணன் வந்து யார் காப்பாற்ற நாராயணன் வரலையேடான்னு. சாமி நாராயணன் தான் காப்பாற்றினாப்பா அப்படின்னு சொன்னான்.
நான் சொல்கிறேன் பாம்பு தானே காப்பாது. உனக்கு பாம்பு தெரிஞ்சது, எனக்கு அதுக்குள்ளே இருக்கு நாராயணன் தெரிஞ்சாங்க. ஆனால் அது வரல என்னடா அது கூத்தா இருக்குது. நீ இப்போ நான் என் கண்ணுக்கு நாராயணன் தெரிஞ்சேன், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. அது அந்த அந்த நாகத்துக்குள்ளும் என் இறைவன் நாராயணன் தான் என்னை குறுகி கொண்டிருக்கிறான். இது என்ன அந்தரம் இருக்குது? இது என்ன அந்தரம் இருக்கிறது? உமக்குள்ளும் நாராயணன் எமக்குள்ளும் இருக்கிறான். இங்கே சர்வவியாபியா அவள் தான் இருக்கிறான்னு சொன்னான். இதான் லாஸ்ட் சீன். அவன் சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸ் சீன். பெரும்பாலும் வந்து கேட்டான், நாராயணன் கேட்டான், இறைவன் எங்கேயும் கேட்டான். எங்கும் இருக்கிறான் பரந்தாமன் சொன்னான். இங்கே இருக்கிறான் இல்லைன்னு சொல்லு. இந்த தூணி இருக்கிறான், இந்த தூணி மட்டும் இல்லை எல்லா துணியும் இருக்கிறான். இந்த துணி இருக்கிறான் அதை சொல்லு கேட்டான். இருக்கிறான் தந்தை தான். அளந்திட்ட துணை அவந்தட்ட ஆங்கே சிங்க உருவாய் ஒருமார்க்கு இரணியன் ஒருமார்க்கவளம் பிளந்திட்ட கையால் சப்பாணி குழந்தை கிடந்தானே சப்பாணி. அப்படியே பிரம்மாண்டமாக வராது. ஸ்கூலில் போய் கதைச்சு அடித்தான். அடித்தோடனே அப்படியே உலகமே அப்படியே ஒரு நிமிஷம் அதே ஆரம்பிச்சிருச்சு. பூமி அப்படியே நாடகம் ஆகுது. அப்படியே பிரம்மாண்டமாக தூரம் உடச்சி வந்து நிற்கிறேன். இது எந்த இடம்னா கோவிலத்தில் இப்போ உக்ரஸ்தம்பம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த போய் பார்த்தா தெரியும். அதான் வந்து பெருமாள் வந்து உடச்சி வெளியே வந்த இடம். அந்த இடத்த போய் பார்த்தா தெரியும், உக்ரஸ்தம்பம்னு தெரியும். அந்த இடத்த பெருமாள் வந்து உடச்சுன்னு வந்தான். உடச்சி பிரம்மாண்டம் வானத்துக்கு மீது வைக்கிறான். அப்பயும் அவன் வந்து பயந்து போய் பெருமாண்ட அடிக்கணுங்கிற தோணலை அவனுக்கு. அப்பயும் கத்தி வச்சு குத்தணும், கதையை வச்சு அடிக்கணும், எப்படியாவது கொல்லணுங்கிற பார்க்குறான். ஓகே எப்படியாவது பண்ணணும் பார்க்குறான். எல்லாம் கையை விட்டு போயிடுது. அவரும் கையாலேயே அவன் சண்டை போட்டு அவனை பெதிக்கணும் பார்க்குறான். சொல்லணும் பார்க்குறேன். நாராயணன் நடக்குமா அதெல்லாம்? என்னாச்சு? நாராயணனை பிடிச்சி கொண்டு போய் படியில் உட்கார வச்சார். உட்கார வச்சு கிழிக்க போனேன். என்னை கொல்ல முடியாதே, நான் எனக்கு வரன் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். என்ன வரேன்னு கேட்டேன். என்னென்ன வர வாங்க நான் சொல்லுன்னு சொன்னேன். என்னை மனிதர்களாலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ கொல்ல இயலாதுன்னு. நான் இது எதுவுமே கிடையாது. நான் நரங்களாக சிங்கம். நரம்பு கிடையாது, மனுஷன் கிடையாது, மிருகம் கிடையாது. நான் சிங்கம், நரசிங்கம். நான் விட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. காலையிலோ இரவிலோ என்னை கொல்ல முடியாது. இது காலையில் மாலை 4 மணி 2வது போயிடுது. அடுத்து என்னை உள்ளிலோ வெளியிலோ அவளோட உள்ளேயும் இல்லை வெளியோட வந்து படியில் இறக்கி வச்சுருக்கேன், படியில் உட்கார வச்சுருக்கேன். ரெண்டும் கிடையாது. 3வது பாயிண்ட் சொன்னேன். 3வது அவுட்டு. அஸ்திரஸ்தாலும் நான் அஸ்திரம் இல்லை, அஸ்திரம் இல்லை என்கிட்ட. தந்திரம் நான் மந்திரம் பண்ணல, தந்திரம் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் என் அகத்தால கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு கிழிச்சார். அது கிழிச்சிட்டு என்ன பண்ணார்னா, அவனை வந்து உடனே குடலை வெளியே போடல. இப்போ பொறுமையாக தான் இருந்தேன். பொறுமையாக போய் அவன் இதே கம்மலை தொட்டு பார்த்தான். எங்கேயாவது பகவத் அபச்சாரம், பாவம் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்கணும், அபச்சாரப்பட்டோம், சரணாக அடையணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு துளி தோணுதா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே தோணாத பட்சத்தில் அவனோட குடலை பிடுங்கி எடுத்து மாலையாக இந்த ஆக்ரோஷத்தில். அதனால தான் பெருமாள் கோபத்தை ஏற்பட்டு அவ்வளோ கோபம் ஏற்பட்டது. அதனால தான் கோபம் ஏற்பட்டோடனே அந்த பூமியே தாங்கலை. வேகமாகவே ஒரு செகண்ட் உருக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, அங்கேருந்து சிவபெருமான் வந்தார். வந்து நாராயண சொல்லி போய் நாராயண போய் சரி அப்போ தான் வந்து குளிர் அப்போ தான் வந்து உலகம் சமநிலை அடையும் அப்படின்னு அவன் போய் பெருமாளை போய் சேவித்த உடனே உலகம் வந்து சமநிலை வந்த உடனே அவன் வந்து யோகாபியாசம் நடத்தி பெருமாள் பிரகலாதனுக்கு வந்து யோகாபியாசம்லாம் பண்ணி வச்சு அவனை வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்புறார். வைகுந்தத்துக்கு போல அவர் அந்த அகோபிலம் சுற்றிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அகோபிலத்தை காட்டில் செஞ்சுலட்சுமிங்கிற தாயார் வீடு வச்சியாக இருக்கா. சிங்கம் உருமிட்டே வருது.
நரசிம்மன் அமைத்தியா ஒன்றிட்டு வராது. சிங்கம் தான் வருதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அம்பு போடுறான். பெருமாள் மேலே வந்து பட்டுறது. பெருமாள் மேலே பட்டோடனே சுயர்வை வந்து சிவன் சாரை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி நீலஜி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அஹோபில கஷேத்திரம். பிரகலாத வரதன் பெருமாள் பேர். தாயார் செஞ்சு தாயார். பிரகலாத சமேத ஸ்ரீ செஞ்சு தாயார் தான் பெருமாளோட அந்த கஷேத்திரத்தோட பெருமாள் தாயார். செஞ்சி லட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ பிரகலாத வரதன் பெருமாள். வரதன் என்றாலே வரன் கொடுக்கும் மாமணி மன்னன். அதில் பிரகலாத வரதன், பிரகலாதனுக்கு வரன் கொடுத்தவர். அதனால் நமக்கும் வரன் கொடுப்பார். வருவோரெல்லாம் கூட்டு வரன் கொடுக்கும் பெருமாள் வரதன். ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் சந்திரன், 2 கண்ணாலையும் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதை கேட்க முடியும். 2வது பெருமாளோட இங்கே இந்த கஷேத்திரத்தை வந்து திருமணி மெயினாக பாடியிருக்கார். அவர் வந்து அஞ்சன்மாள் அங்கோளாளரியாய் அவனவன் பொங்ககம் வல்லுகின்ற புனிதரிடம் ஆனை கும்பு கொன்று புத்துமையாடிக்கி செங்கட்டறிஞ்சும் சிங்கவேல் குன்றமே. சிங்கவேல் குன்றம்ங்கிறது வந்து அஹோபில கஷேத்திரத்தோட பேர். அது அஹோபிலம்ங்கிறது எங்கே இருக்குன்னா திருப்பதிக்கும் ஸ்ரீசைலத்துக்கு நடுவில் இருக்கு. நல்ல மலைன்னு சொல்லுவான் இந்த மலைக்கு பேர். அதில் வந்து 7 மலை திருப்பதி, 3 மலை மட்டும் அஹோபிலம். என்னென்ன மலைன்னா கருடாச்சலம், சிம்மாச்சலம், அசலச்சாயம் பேர். மொத்தம் 3 மலை. கருடாச்சலத்தில் கருடன் தவம் பண்ணார். அதில் தான் அந்த கருடன் வந்து தவம் பண்ணதுனால தான் இந்த நவநாசம் பேர் வந்ததாங்க. ஒரு காலத்தில் வந்து என்னாச்சுன்னா பெருவா தோக்கி தவம் பண்ணுறேன் கருடன், எனக்கு வந்து நீ 9 நரசிம்மராக எனக்கு காட்சி அளிக்கணும்னு சொல்லி. இப்போ காட்சி அளிக்கும் போது தான் 9 நரசிம்மர், 9 அஹோபிலத்தில் 9 நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கும். அதுதான் அஹோபில கஷேத்திரம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உடையில இருக்கும். அப்புறம் வந்து நரசிம்மர் வந்து இதுக்கப்புறம் நடந்தது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரியன் பாடியிருக்கோம். ராமானுஜன் வந்து அருணாசனம் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து சேத்திரத்தில் வந்து ராமானுஜன் பிற்பட்ட ஆச்சாரியன் சிம்மாசனம் ஒருத்தராக இருக்கார். ஒருத்தரோட சிஷ்யா. எப்படின்னா பாலியான வம்சத்தில் வரவா ரெங்காச்சாரிய சுவாமி சிஷ்யன் சொல்ல முடியும். சிஷ்யா யாருன்னா அவர் பேர் வந்து கிடாம்பி அச்சன் பேர். இயற்பெயர். அவர் வந்து ஊர் வந்து திருநாகபுரம். வேதாத்தியானம் படித்ததெல்லாம் காஞ்சிபுரம். வேதாத்தியானம் எல்லாம் முடிச்சது வந்து காஞ்சிபுரத்தை முடிச்சிருக்கார். அவருக்கு வந்து ஒரு எண்ணம், நம்ம ஏன் நம்ம வந்து சம்சாரத்துக்குள்ளே ஈடுபட்டு இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு வந்து வெறுப்பு ஏற்பட்டுருது. பெருமாளையே நினச்சி நம்ம அது கைங்கறி மட்டும் இருந்தால் என்ன அப்படின்னு திருவாரூர் மட்டும் பெருமாள் கைங்கறி பண்ணால் என்னன்றது தோணிருத்தார். இந்த மாதிரி தோணிடுது. நிறைய பேர் தோணாது. அந்த மாதிரிலாம் நினப்பு யாருக்குமே தோணாது. அது நினப்பு தோன்றதுன்னா பெருமாளை வந்து அனுபவப்பட்ட மற்றவங்க மட்டும் தோணும். இந்த மாதிரி சிறு வயசில் 25 வயசுலேயே 25 வயசுல அது மாதிரி தோணிடுது, எனக்கு சம்சாரமே வேணாம் அப்படின்னு சொல்லி. சம்சாரம் வேணாம் சொல்லி நேராக போனார். பெருமாளை சேவிச்சார். அஹோபிலத்துக்கு போனார். மாமனார் சன்னிதானில் உட்காந்து தவம் பண்ணார், தியானம் பண்ணார். நரசிம்மரை தியானம் பெருமாள் வந்து பிரம்மாண்ட சாதிச்சார். வானத்துக்கு முன்னுக்கு சாதிச்சு வச்சார். பெருமாளை சேவிச்சுட்டு, சுவாமி இப்படி சாதிச்சா எப்படி நான் வந்து எல்லா பக்தாளுக்கு அறிவுப்படுத்துது, எனக்கு குட்டியாக திருவாரம் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி திருவுண்டா மாவு வருஷம் அழகாக சின்னதாக பெருமாளை வந்து சிரிச்சவரமாக இருக்கும்.
மகாலட்சுமி அவ்வளோ அழகாக பெருமாள் இருப்பார். அற்புதமான அழகு திரும்ப மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த நரசிம்மர் வந்து ஏற பண்ண கையில் வந்து எழுதி இந்தா இது வச்சு பண்ணி வந்துடுறேன். சுவாமி எனக்கு வந்து சம்சாரத்தில் வந்து ஈடுபாடு இல்லை, நீ சன்னியாசம் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டார். நரசிம்மரே வந்து இவருக்கு உகந்து சன்னியாசத்தை வந்து சன்னியாசம் பண்ணி கொடுத்தாரு. இவருக்கு மற்ற வரைக்கும் சன்னியாசம் பெருமாளே கொடுத்தது 2 பேருக்கு. ஒருத்தர் யாருன்னா ராமானுஜர் ஜதாச்சாரியனா ராமானுஜருக்கு வந்து வரதராஜரை காஞ்சி தேவப்பெருமாளே சன்னியாசம் கொடுத்தார். அதுக்கடுத்து இவருக்கு நரசிம்மர் நரசிம்மரே இவருக்கு வந்து சன்னியாசம் கொடுத்தார். 2 பேருக்கு மட்டும்தான் சன்னியாசம் பெருமாளே கொடுத்தது. அது இவருக்கு வந்து பிரம்மச்சாரியத்திலே கொடுத்துருக்காரு. பெருமாள் பிரம்மச்சாரிய சன்னியாசி ஆனது வந்து மட்டும்தான். இவர் வந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. பெருமாள் எங்கள் கைங்கரியம் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு இதுக்கும் எடுத்து வச்சு பண்ணி ஸ்ரீரங்கத்தில் அகோர மடத்தை கட்டி வச்சவர் இவர் தான். ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு ஊருக்கும் மடத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சது இவர் தான். அதே மாதிரி வந்து ஆழ்வார்த்திருநெல்வேலியில் வந்து நம்மாழ்வாரை எடுத்து ஏழை பண்ணி ஒரு காலத்தில் வந்து நம்மாழ்வாரோட வந்து விக்கிரகம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எடுத்து ஏழை பண்ணி இது கும்பாபிஷேகம் அதெல்லாம் சத்தியாக பண்ணது வந்து லிஸ்ட்டை பண்ணி எல்லாம் ஆனது வந்து இவர் முதல் பட்டாளேஷங்கர். அதாவது அதனால தான் இருக்கும் ஆதினோட மகாதேசிகன்னு பேர். அந்த ஊரில் வந்து பெருமாளோட பேர் வந்து ஆதிநாத பெருமாள். அவர் வருஷம் ஆதிவன் சடோகம் வன் சடோகம்ங்கிறது வந்து நம்மளோட பேர். அதனால் ஆதிவன் சடோகம் மகாதேசிகன்னு சொல்கிறோம். அதனால தான் அவருக்கு வந்து போல இவர் வந்து 60 சதமோசத்தை கண்ட்ரோலில் 60 சதமோசம் கண்ட்ரோலில் இருக்கு. இவரோட இவர் வந்து சன்னியாசம் வந்து ஏற்பட்ட வயசு வந்து 21-22 வயசு சன்னியாசத்துக்குள்ளே வந்தது. இவரை மாதிரி மூத்தவர் யாருங்க? இவரோட நட்சத்திரம் வந்து புரட்டாசி கேட்டதான் இவரோட திருநட்சி. புரட்டாசி கேட்டதே வாலிய புரட்டாசி கேட்டதான் இவரோட திருநட்சத்திரம் பிரம்மாண்டமாக வரும். இவரோட திருநட்சத்திரம் இவர் வந்து மாமணிக்கு முற்பட்ட ஆச்சாரியன். ராமானுஜ தேசியர்கள்லாம் பிற்பட்ட ஆச்சாரியன். இவர் இதெல்லாம் சமகாலம். நம்ம இவரை வந்து மனோமாமணிக்கு கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கா. நம்ம மாமணி வந்து இவர்கிட்ட சன்னியாசம் என்னன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அது வந்து கிளாரிஃபிகேஷன் சரியாக தெரியல. நமக்கு வந்து சொல்ல முடியாது. அது மேபி இருக்கலாம், எல்லாமே போகலாம், சொல்ல முடியாது. விஜயநகர பேரரசுலாம் இவருக்கு வந்து சிஷ்யாலாக இருந்திருக்கான். நரசிம்ம கஷேத்திரம் இதோட முடிச்சுக்கிறேன். சொல்லிட்டே இருக்கலாம் நரசிம்மரோட கஷேத்திரத்தை. இன்னும் நிறைய விஞ்ஞாபனம் இருக்குது. நரசிம்மர் என்னெல்லாம் பண்ணாங்க இருக்குது. 44 ஆச்சாரியனோட புருஷாலும் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். கவிதாகித சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பாதுகாஸ்ய ஸ்ரீவன்சடோப ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே சிவந்தரோப ஸ்ரீ வெங்கடாய மகாதேசிகாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய தேசிக திருடிகளே சரணம். भक्तजनालहन्तु पितृ अणेमर्षि विचारदो नं तम्बेवदामन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं चरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे षण्डिदत्तां सदा हृदि. श्रीमद्रङ्गचटारि सौम्यविराट्पदाख्यमान्दद्वयम् श्रीमद्वेदान्तेशिखिते काडपाभिषिक्तं सेवेरङ्गदरिशासनवशं नारायणं योगिनम्. இன்னைக்கு பார்க்க போகிற உபன்யாசம்